மதுரை மாவட்டம் அரிட்டாபட்டி உள்ளிட்ட பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியதை கண்டித்து சிட்டம்பட்டி சுங்கசாவடி அருகே பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். செய்தியாளர் ராமகிருஷ்ணனிடம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். ராமகிருஷ்ணன், வணக்கம். அவர்கள் என்ன வலியுறுத்துகிறார்கள்? அந்த போராட்டத்தில் எவ்வளவு பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது மதுரை மாவட்டம் அரிட்டாபட்டி வல்லாளப்பட்டி பகுதிகளில் வேதாந்தத்துக்கு சொந்தமான துணை நிறுவனமான டங்ஸ்டன் துணை நிறுவனமான கிங்ஸ் என்ற நிறுவனம் அங்க டங்ஸ்டன் இலை இருக்கிறாங்க. அந்த சுரங்கம் கனிம வளங்கள் எடுக்கணும்னு சொல்லி மத்திய அரசு ஏலம் விட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த ஏலத்துக்காண்டி இந்த ஏரியாவில் உள்ள டங்ஸ்டன் இலை எடுக்கக்கூடாது, சுரங்கப்பாதை எடுக்கக்கூடாது, இது உள்ள பல்லுயிர் பாதுகாப்பு தளமாக உள்ள இடனால இங்க இந்த சுரங்கம் வரக்கூடாது அப்படின்னு அறிவிச்சுட்டு, ஆடுங்கிறது நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க பணம் மாதிரி எப்ப வேணுமோ அப்ப எடுத்துக்கலாம். இங்க ஒருத்தர் பீட்டல் ஆடு வளர்த்து மாசம் 10 லட்சம் சம்பாதிக்கிறார். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. பல போராட்டங்கள் அறிவிச்சாங்க. அதை 9ஆம் தேதி நடந்த சட்டமன்றத்துல மாண்புமிகு தமிழக முதல்வர் இதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. தீர்மானத்தையும் போட்டு எல்லாருமே இந்த ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும், மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று போட்டிருக்காங்க. அதனால இப்ப மேலூர் பக்கத்துல உள்ள தெக்குத்தெரு கிராமத்துல மேல நாட்டார்கள் என்று கூடக்கூடிய அவங்க தனிப்பட்ட முறையில இந்த சரங்கம் வரக்கூடாது, மத்திய அரசு மாநில அரசு அறிவிப்பு கொடுத்திருந்தாலும் மத்திய அரசு இந்த ரத்து கேன்சல் பண்ண வேணும், ரத்து ஏலமே விடக்கூடாது, ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மேலநாட்டு மக்கள் நல கூட்டமைப்பு என்று தெக்குத்தெரு கிராம பொதுமக்கள் ஒரு 50க்கும் மேற்பட்ட நான்குவழிச்சாலையில், அதாவது மத்திய அரசுக்கு சுங்கச்சாவடியில சொன்னாலே மத்திய அரசுக்கு போய் சேரும் அப்படின்றதுனால நான்குவழிச்சாலையில் உள்ள சுங்கச்சாவடி அமைந்துள்ள சிட்டம்பட்டி டோல்கேட்ல ஒரு கொட்டகை அமைச்சு அதுல போராட்டத்தை வெளிப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ராமகிருஷ்ணன்.